Greetings to everyone. நான் ஜாய்னா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெய்னர். நான் வந்து இப்போ உங்களுக்கு 3 verb வந்து சொல்றேன். அந்த 3 verbனுடைய past tense உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த past tenseல யூஸ் பண்ணி உங்களால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா வீடியோ வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். My first word is cut, put, hit. இந்த 3 verbனுடைய past tense சொல்லுங்க. இந்த வேர்ட்ஸ்னுடைய past tense என்னங்க? கட்டினுடைய past tense கட்டு தான், புட்டினுடைய past tense புட்டு தான், ஹிட்டினுடைய past tenseம் ஹிட்டு தான். அப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரே வேர்ட் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல இந்த வேர்டை யூஸ் பண்ணி எப்படி பேசுறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இனிமே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம், நான் ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. ஐ கட் த வெஜிடபிள். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் காய் வெட்டிட்டு இருக்கேன். இதே ஆக்ஷனை நான் நேத்து பண்ண மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஐ கட் த வெஜிடபிள் எஸ்டர்டே. ஸோ பாஸ்ட் டென்ஸ்லயும் நம்ம வந்து கட் போட்டு தான் பேசணும், ஏன்னா அதனுடைய பாஸ்ட் டென்ஸும் கட்டு தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேம் ஐ கட் த வெஜிடபிள் எஸ்டர்டே, இந்த கட்டுன்ற வேர்டை பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணி நான் பேசும்போது எனக்கு என்னமோ சென்டென்ஸ் கிராமட்டிக்கலா தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நோ, அந்த பாஸ்ட் டென்ஸ்லயும் நீங்க கட் யூஸ் பண்ணாத கிராமட்டிக்கலி யுவர் சென்டென்ஸ் வில் இஸ் கரெக்ட். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா புட். They put their bags on the shelf. ஓகே, அவங்க வந்து அவங்க பேக்கை ஷெல்ஃப்ல வச்சாங்க. இது பிரசன்ட் டென்ஸ்ல நடக்குது. இதுவே பாஸ்ட் டென்ஸ்ல நடக்கிற மாதிரி சொல்லணும்னா they put their bags on the shelf a minute ago. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பேக்ல ஷெல்ஃப்ல வச்சுட்டு போனாங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன்னாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான் இல்லைங்களா? அங்கேயும் வந்து நம்ம புட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்புக்கு பிரசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுமே சேம் வேர்டு தான். நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது தைரியமா அதே வேர்டை யூஸ் பண்ணி பேசுங்க. Your sentence are grammatically correct. So for more videos, follow my channel and subscribe my channel. Thank you so much for watching.